ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நான் வந்து A7M4 கேமரா வாங்கினேன். சோனியோட A7M4 கேமரா. தென் வந்து அந்த ஃபோட்டோஸ் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து A7M5 பெருசாக திருப்தியாக இல்லை, அதனால் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் சார் நீங்கள் வந்து அப்டேட் ஆகலை, ஏன் வந்து நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா A7M4 தான். நான் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவேன். நிறைய வந்து போய் டெக் ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிப்பேன். 2 ரீசன்னால தான் நான் வந்து A7M4 ஒன்று வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இருக்கிறது இன்னும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அது என்னங்கிறது உங்கள் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அது ஃபுல்லாக, அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு வருவோம். இப்போ வந்து 33 மெகா பிக்சல் பார்ஷியலி ஸ்டாக்டு CMOS சென்சார், தென் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் பிளாக் அவுட் ஃப்ரீ, இதெல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. 15 ஸ்டாப்ஸ், டைனமிக் ரேஞ்ச், இதெல்லாமே. ஆனால் இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையா என்னோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபராக, கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபராக 8 to 12 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் இருந்தாலே போதுமானது. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்சே வந்து அவ்வளோதான் வரும். நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்க லைட்டிங் எல்லாமே சேர்த்து கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 10 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதுதான் வந்து ரியலான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லு. ஸோ எனக்கு வந்து அந்த 15 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் இப்போதைக்கு தேவை கிடையாது. தென் ஓப்பன் கேட்டில் அதே மாதிரி R6 மாதிரி பார்த்தா சேம் ப்ரைஸில் இருக்க ப்ராடக்ட்டு ஓப்பன் கேட் வந்து அதில் இருக்குது, இதில் இல்லை. நான் வந்து சோனியை விட்டுட்டு வேறு எந்த பிராண்டுமே வாங்கலை. நான் சோனி தான் வாங்கியிருக்கேன். டோட்டலாகவே பார்த்தா இப்போ A7M4 தான் வாங்கியிருக்கேன், M5 வாங்கலை. தென் மல்டிபிள் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருந்தது, வரல. அப்புறம் வந்து மெயினான ஒரு விஷயம்னு பார்த்தா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணோம். இதுதான் அந்த செகண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த செகண்ட் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஜாஃப்ரி ஹிண்டன் சொல்லிட்டு இந்த காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஏஐயோட காட்ஃபாதரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் வைக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஐ வந்து மிகப்பெரிய ஒரு ஜாப் லாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம், கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேருக்கு வந்து வேலை வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. எல்லா செக்டார், ஐடி செக்டார், கார்பரேட், இது எல்லாமே. அந்த நேரத்தில் இப்போ நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நம்ம வந்து ஒரு டவுட் வரும். நம்ம தான் ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு, நமக்கு ஐடிக்கு என்ன சம்மந்தம், நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கணும். அப்படி கிடையாது. நமக்கு கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து தான் வராங்க. ஒரு கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போகுது, அவங்க வந்து எக்கானமி வந்து க்ரைசிஸில் போகுது. அப்படிங்கும்போது நமக்கு டெஃபினட்டாக அது வந்து அஃபெக்ட் ஆகும். பட்ஜெட்ஸ் வந்து கம்மியாகும், கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கிளைண்ட்டோட ஸ்பெண்டிங் பவர் கம்மியாகும். ஸோ நிறைய வந்து இது மாதிரி வந்து இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கு சொல்கிறாங்க. தென் மெமரி கார்டோட ப்ரைஸஸ், மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு விற்ற காரணம் இப்போ 2000 ரூபாய்க்கு விற்கிது. அதுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தான். ஏஐ மேக்ஸிமம் பெரிய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்க கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ஸ்டோரேஜ் வந்து கண்ணாப்பின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, நமக்கு வந்து இப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாலட்டைலான சிச்சுவேஷனில் நான் வந்து 2,20,000-25,000 அதை சொன்னாங்க பாடி. அது வாங்குறதை விட்டுட்டு இப்போது ஒரு 159க்கு இது வந்து கிடச்சிது. எனக்கு A7M4 வந்து 159க்கு சென்னையில். எனக்கு இது வாங்கும்போது உங்கள் 60,000 ரூபாய் வந்து எனக்கு சேவ் ஆகுது. சரிங்களா, ஒரு 60,000 ரூபாய் சேவ் ஆகுது. மிச்சம் அந்த மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வந்து பெருசாக அதில் யூஸே கிடையாது. 4K 120 ஃப்ரேம்ஸ் வந்து க்ராப்பில் தான் வருது. சரிங்களா, ஸோ அது வந்து எனக்கு 60,000 ரூபாய் எனக்கு சேவ் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பணத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய டாட்டரோட எஜுகேஷனுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தென் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க காசில் வந்து ஒரு 128 GB V90 SD கார்டும் வாங்கியிருக்கேன். சரிங்களா, இப்போ இது கரெக்டான டெசிஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ.